பிரேசிலில் நடுவானில் சென்று கொண்டிருந்த விமானம் விழுந்து நொறுங்கி தீப்பிடித்து எரிந்ததில் அதில் பயணம் செய்த 62 பேரும் உயிரிழந்தனர். பிரேசிலின் பரானா மாகாணத்தில் உள்ள காஸ்காவல் நகரிலிருந்து சாவ் பாவ்லா மாகாணத்தில் உள்ள குருஸ்ஹால் நகருக்கு அந்த விமானம் சென்று கொண்டிருந்தது. வின்ஹெடா நகர் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது விமானம் திடீரென்று கட்டுப்பாட்டை இழந்து குடியிருப்புக்குள் நிறைந்த பகுதி மீது விழுந்து நொறுங்கியது. விமானம் விழுந்ததும் வெடித்து சிதறி தீப்பிடித்து எரிந்ததால் அதில் பயணம் செய்தவர்கள் பிழைத்திருக்க வாய்ப்பில்லை என்று தெரிகிறது. Porra, fudeu, é doido. கேரள மாநிலம் வயநாடு செல்லும் பிரதமர் மோடி நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை இன்று பார்வையிடுகிறார். காலை 11:30 மணிக்கு கண்ணூர் விமான நிலையத்தில் தரையிறங்கும் அவர் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஹெலிகாப்டரில் இருந்தபடி ஆய்வு செய்கிறார். பின்னர் சாலை மார்க்கமாக சென்று ராணுவம் கட்டிய பெய்லி பாலம், சூரல்மலை, வெள்ளரமலை பள்ளி, முண்டக்கை பகுதிகளை பார்வையிட்டு ஆய்வு நடத்துகிறார். மீட்புக் குழுவினர் உள்ளூர் மக்கள், பேரிடரில் பெற்றோரை இழந்த குழந்தை அவந்திகா மற்றும் காயமடைந்தவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறுகிறார். பிரதமர் மோடி வருகையை ஒட்டி வயநாட்டில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவால் ஏற்பட்ட பாதிப்புகளை தேசிய பேரிடராக பிரதமர் மோடி அறிவிப்பார் என்று காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வயநாட்டிற்கு வருகை தரும் பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்து ராகுல் காந்தி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் பாதிப்புகளை நீங்கள் நேரில் பார்ப்பதன் மூலம் பேரழிவின் அளவை உணர முடியும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். வயநாடு மாவட்டத்தில் நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கேரள அரசு உடனடியாக நிதி உதவி அளிக்க முடிவு செய்துள்ளது. வாழ்வாதாரத்தை இழந்த குடும்பங்களில் வயது வந்தவருக்கு ஒரு நாளைக்கு 300 ரூபாய் நிதி உதவி அளிக்கப்படுகிறது. மருத்துவமனையில் உள்நோயாளிகளை கொண்ட குடும்பங்களுக்கு 3 உறுப்பினர்களின் அடிப்படையில் இந்த உதவித்தொகை வழங்கப்படும். இந்த தொகை 30 நாட்களுக்கு வழங்கப்பட உள்ளது. முகாமில் உள்ள குடும்பங்களுக்கு அவசர நிதி உதவியாக 10,000 ரூபாய் வழங்கப்பட உள்ளது. தமிழ் புதல்வன் திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படிக்கும் ஏழை எளிய மாணவர்கள் உயர்கல்வி சேர்க்கையை அதிகரிப்பதற்காக தமிழ் புதல்வன் திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த திட்டத்திற்காக 360 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் 3,73,000 மாணவர்கள் பயன்பெற உள்ளனர். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வர் என்று அமைச்சர் ராஜகண்ணப்பன் குறிப்பிட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தமிழ் புதல்வன் திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், திறன் மேம்பாட்டு திட்டம் என்பது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கீழ் வருகிறது என்றார். உடனே சுதாரித்துக் கொண்ட ராஜகண்ணப்பன் 19ஆம் தேதிக்கு பிறகுதான் சொல்ல வேண்டும் என்று சமாளித்தார். அமைச்சர் இவ்வாறு கூறியிருப்பது பேசுபொருளாகியுள்ளது. மகளிர் உரிமை தொகை திட்டம் போல எதிர்காலத்தில் ஆண்கள் உரிமை தொகை திட்டம் அறிவிக்கப்படலாம் என அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். காரைக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை கூறினார். தஞ்சை பெரிய கோவில் அருகில் 7 கோடி ரூபாய் மதிப்பில் புனரமைக்கப்பட்ட சிவகங்கை பூங்காவை அமைச்சர்கள் கே.என். நேரு, அன்பில் மகேஷ் திறந்து வைத்தனர். வளாகத்தில் பேசிக் கொண்டே சென்ற அமைச்சர் கே.என். நேரு கோயிலை காட்டி உள்ளே போனால் கதை முடிந்தது என்றதும் அன்பில் மகேஷ் சிரித்தார். தொடர்ந்து பேசிய எம்எல்ஏ சந்திரசேகரன், எவ்வளவோ சிரமப்பட்டு கோயிலுக்கு கூப்பிட்டார்கள், போகவே இல்லை என்றார். 2 தொகுதிகள் அவுட், பத்திரிகையில் என்ன வேண்டுமானாலும் எழுதி கொள்ளுங்கள் என போய்விட்டேன் என சிரித்தார். அவசியம்
திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணியின் இரட்டை நிலைப்பாட்டை மக்கள் புரிந்து கொள்ள வக்பு வாரிய சட்ட திருத்தம் ஒரு வாய்ப்பை தந்துள்ளதாக பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில் வக்பு வாரிய சொத்துக்களை பாதுகாக்கவும் திருச்செந்தூரை போன்ற தேவையற்ற பிரச்சினைகளை தவிர்க்கவும் தான் மத்திய அரசு சட்ட திருத்தம் கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். முஸ்லிம் மத விவகாரத்தில் அரசு எப்படி தலையிடலாம் என்று கேட்பவர்கள் இந்து மத கோவில்களை மட்டும் மத நம்பிக்கையில்லாதவர்களை கொண்டு நிர்வகிக்கப்படுவதை நியாயப்படுத்துவதாக அவர் கூறினார். பள்ளியில் மாணவர்களுக்கு இடையேயான பிரச்சினைகளை தலைமை ஆசிரியரே தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற சபாநாயகர் அப்பாவு இதுகுறித்து முதல்வரிடம் பரிந்துரைத்துள்ளதாக கூறினார். நிலையில் எங்கும் சாதி சண்டை கிடையாது என்று கூறிய அவர் பள்ளிகளில் பிள்ளைகள் சண்டை போடுவதை பெரிதாக்காதீர்கள் என்று வேண்டுகோள் விடுத்தார். மாணவர்கள் பிரச்சினையில் தலைமை ஆசிரியர் இறுதி முடிவு எடுக்க வேண்டும் என்றும் சபாநாயகர் அப்பாவு தெரிவித்தார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங்கை படுகொலை செய்த உண்மை குற்றவாளிகளை கைது செய்யக்கோரி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளரும் ஆம்ஸ்ட்ராங் மனைவியுமான திருமதி ஆம்ஸ்ட்ராங் தனது மகளுடன் மாநில தலைவர் ஆனந்தன், நடிகர் தீனா, இயக்குநர் ப. ரஞ்சித் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய தீனா 2026 தேர்தலில் திருமதி ஆம்ஸ்ட்ராங்கை சட்டமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் என்றார். தொடர்ந்து பேசிய இயக்குநர் ப. ரஞ்சித் விசாரணை திசை மாறினால் பல வடிவில் போராட்டம் நகரும் என்று எச்சரித்தார். வேலூர் சிறையில் உள்ள பிரபல ரவுடி நாகேந்திரனை ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் போலீசார் கைது செய்துள்ளனர். வேலூர் சிறை அதிகாரிகளிடம் சென்னை செம்பியன் தனிப்படை போலீசார் ஆவணங்களை சமர்ப்பித்தனர். பின்னர் நாகேந்திரன் கைது செய்யப்பட்டதற்கான ஆவணத்தை போலீசார் நாகேந்திரனிடம் வழங்க முயன்றபோது கொலைக்கும் தனக்கும் சம்பந்தமில்லை என்றும் என்னை எதற்காக வழக்கில் சேர்த்திருக்கிறீர்கள் என ஆவணத்தை வாங்காமல் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. பின்னர் ஆவணத்தை நாகேந்திரன் உள்ள அறைக்கு முன்பாக போலீசார் சுவரில் ஒட்டிவிட்டு சென்றதாக தெரிகிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கும் பார் கவுன்சில் தேர்தலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என பாஜக மாநில துணைத் தலைவரும் வழக்கறிஞருமான பால் கனகராஜ் தெரிவித்துள்ளார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக வழக்கறிஞர் பால் கனகராஜ் சென்னை எழும்பூரில் உள்ள ஆயுதப்படை வளாகத்தில் ரவுடிகள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் முன் நேற்று ஆஜரானார். அவரிடம் 8 மணி நேரத்திற்கும் மேலாக அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். விசாரணைக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய பால் கனகராஜ் தனக்கும் ஆம்ஸ்ட்ராங்குக்கும் முன்விரோதம் கிடையாது என்று விளக்கமளித்தார். ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுபவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் என்று தனியார் பொறியியல் கல்லூரிகள் மோசடி குறித்து அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜ் கருத்து தெரிவித்துள்ளார். ஆசிரியர் இல்லாத கல்லூரிகளில் சேராமல் இருப்பது நல்லது என்று கூறிய அவர் ஆசிரியர் இருக்கிறாரா இல்லையா என்பது பொதுமக்களுக்கு தெரியும் என்று கூறினார். மேலும் இடம் கிடைக்கவில்லை என்றால் பாலிடெக்னிக்களில் படிக்கலாம் என்றும் வேல்ராஜ் தெரிவித்தார். தென்காசி அருகே அரசு பள்ளி வகுப்பறையில் ரசாயன பாட்டில் உடைந்து மாணவிகள் மயக்கமடைந்த நிலையில் மருத்துவமனையில் தலைமை ஆசிரியருடன் பெற்றோர் வாக்குவாதம் செய்தனர். வகுப்பறையில் ரசாயன பாட்டில் உடைந்ததால் 12ஆம் வகுப்பு மாணவிகள் 10க்கும் மேற்பட்டோர் மயக்கமடைந்த நிலையில் அவர்களில் 7 பேர் செங்கோட்டை அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அப்போது சிகிச்சை பிரிவுக்கு வெளியே காத்திருந்த பெற்றோருக்கும் தலைமை ஆசிரியருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டின் பல இடங்களில் கனமழை பெய்துள்ளது. தருமபுரி மாவட்டம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான அரூர், அழகிரி நகர், மொரப்பூர் உள்ளிட்ட இடங்களில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்துள்ளது. திருப்பத்தூரில் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. இதேபோல் மதுரை மற்றும் நாமக்கல் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக கனமழை பெய்தது.
ஆண்டில் இதுவரை இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடித்ததாக 322 தமிழக மீனவர்களையும் 44 மீன்பிடி படகுகளையும் இலங்கை கடற்படை பறிமுதல் செய்துள்ளது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக புத்தளம், கற்பட்டி வடக்கு கடற்பரப்பில் 35 தமிழக மீனவர்களையும் அவர்களின் 4 படகுகளையும் இலங்கை கடற்படை நேற்று முன்தினம் கைது செய்துள்ளது. 35 மீனவர்களையும் வரும் 21ஆம் தேதி வரை சிறையில் அடைக்குமாறு மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இவர்களை சேர்த்து இந்த ஆண்டில் இதுவரை 322 தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஹிஜாப் அணிவதற்கு மும்பை தனியார் கல்லூரியில் விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து முஸ்லிம் மாணவிகள் தாக்கல் செய்த மேல்முறையீடு மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா, சஞ்சய் குமார் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. இதுபோன்ற தடை உத்தரவை பிறப்பிக்க வேண்டாம் என்று கூறிய நீதிபதிகள் பொட்டு வைத்தவர்களுக்கு அனுமதி இல்லை என கூற முடியுமா என்று கேட்டனர். எதை அணிய வேண்டும் என்பது மாணவியின் முடிவாகாதா என வினவிய நீதிபதிகள் மேல்முறையீடு மனு தொடர்பாக பதில் அளிக்க மகாராஷ்டிரா அரசுக்கு உத்தரவிட்டு விசாரணையை நவம்பர் 18க்கு தள்ளி வைத்தனர். வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை ஆய்வு செய்ய 21 உறுப்பினர்கள் அடங்கிய நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. குழுவில் பாஜக எம்பிக்கள் நிஷிகாந்த் துபே, தேஜஸ்வி சூர்யா, சாரங்கி இடம்பெற்றுள்ளனர். எதிர்க்கட்சிகளின் காங்கிரஸ் சார்பில் கௌரவ் கோகோய், திமுக சார்பில் ஆர் ஆசா, திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் கல்யாண் பானர்ஜி, சிவசேனா எம்பி அரவிந்த் சாவந்த், ஓவைசி ஆகியோர் குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இதேபோல் மாநிலங்களவையைச் சேர்ந்த 10 எம்பிக்கள் குழுவில் இடம்பெறுவார்கள். ஆகஸ்ட் 11ஆம் தேதி நடைபெறும் முதுநிலை நீட் தேர்வை தள்ளி வைக்க கோரிய மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. நியாயமான தேர்வு சூழலை உருவாக்கும் வகையில் முதுநிலை நீட் தேர்வை ஒரே தொகுதியாக நடத்தவும் தேர்வை தள்ளி வைக்க கோரியும் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதனை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு 5 மாணவர்களுக்காக 2 லட்சம் மாணவர்களை சிக்கலில் தள்ள முடியாது என கோரி மனுவை தள்ளுபடி செய்தனர். மாநிலங்களவையில் அவைத்தலைவர் ஜெகதீப் தன்கர் ஜெயா பச்சனை மீண்டும் ஜெயா அமிதாப் பச்சன் என்று அழைத்ததற்கு எதிர்ப்பு கிளம்பியது. தன்னை அப்படி அழைக்காதீர்கள் என்ற ஜெயா பச்சன், நான் ஒரு நடிகை என்பதால் உங்கள் உடல் மொழியை என்னால் புரிந்து கொள்ள முடியும் என்றார். அதற்கு நீங்கள் எப்பேற்பட்ட நடிகையாகவும் இருக்கலாம், ஆவணங்களில் இருப்பது போல் அழைக்கிறேன், அவை கண்ணியத்தை புரிய வேண்டும் என ஜெகதீப் தன்கர் பதிலளித்தார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு செய்தனர். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நிறைவடைந்ததும் அனைத்து கட்சிகளின் நாடாளுமன்ற குழு தலைவர்களை சபாநாயகர் ஓம் பிர்லா மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். அரசு சார்பில் பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா, ராஜ்நாத் சிங், பியூஷ் கோயல், எல் முருகன் பங்கேற்றனர். எதிர்க்கட்சிகள் சார்பில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, திமுக எம்பி கனிமொழி, தேசியவாத காங்கிரஸ் எம்பி சுப்ரியா, மதிமுக எம்பி துரை வைகோ உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் பட்ஜெட்டை நிறைவேற்ற ஒத்துழைப்பு வழங்கியதற்காக அரசின் சார்பில் இந்த கூட்டத்தில் எதிர்க்கட்சிகளுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. நாடு முழுவதும் 8 புதிய ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இது தொடர்பான முடிவு எடுக்கப்பட்டது. அதன்படி ஒடிசா, மகாராஷ்டிரா, ஆந்திரா, ஜார்க்கண்ட், பீகார், தெலங்கானா, மேற்கு வங்கம் ஆகிய 7 மாநிலங்களில் 24,657 கோடி ரூபாய் செலவில் புதிய ரயில்வே திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளன. வரும் 2030-31ஆம் ஆண்டுக்குள் செயல்படுத்தப்பட இருக்கும் இந்த திட்டங்களுக்கான கட்டுமானத்தின் மூலம் சுமார் 3 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் இஸ்ரேல் ஈரான் போர் பதற்றத்திற்கு மத்தியில் ஈரான் தனது ஆயுத பலம் தொடர்பான வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. பிராந்தியத்தில் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை கொண்ட ஈரான் ஏவுகணை வீசும் லான்ச்சர்கள், ட்ரோன் படைகள் உள்ளிட்டவை காட்சிகளை வெளியிட்டுள்ளது. ஈரான் கடற்படையில் எதிரிகள் கண்டறிய முடியாத பேரழிவை ஏற்படுத்தும் அதிசக்தி வாய்ந்த ஏவுகணையை சேர்ந்திருப்பதாகவும் அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது.
ஒலிம்பிக் மல்யுத்தத்தில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட வினேஷ் போகத்தின் மேல்முறையீடு விவகாரத்தில் சாதகமான தீர்ப்பு வரும் என இந்திய ஒலிம்பிக் சங்கம் நம்பிக்கை தெரிவித்துள்ளது. வினேஷ் போகத்தின் மேல்முறையீட்டை மத்தியஸ்தர் அனுவேல் பென்னட் சுமார் 3 மணி நேரம் விசாரித்தார். காணொலி காட்சி மூலம் இதில் வினேஷ் போகத் கலந்து கொண்ட நிலையில் அவர் தரப்பு வாதங்களை வழக்கறிஞர்கள் முன்வைத்தனர். சர்வதேச மல்யுத்த சம்மேளனம், சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் கருத்துக்களும் கேட்கப்பட்டு விசாரணை முடிந்த நிலையில் நல்ல தீர்ப்பு வரும் என நம்புவதாக இந்திய ஒலிம்பிக் சங்கம் கூறியுள்ளது. புதுச்சேரியில் இரவில் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இந்திரா காந்தி சதுக்கம், அண்ணா சதுக்கம் உள்ளிட்ட முக்கிய சந்திப்புகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். பல்வேறு பகுதிகளில் தாழ்வான இடங்களில் உள்ள வீடுகளில் மழைநீர் புகுந்தது. நகர பகுதிகள் மட்டுமின்றி கிராமப்புறங்களிலும் மழை பெய்தது. கனமழை காரணமாக இன்று அரசு பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தனியார் பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என கல்வித்துறை தெரிவித்துள்ளது. தண்ணி ஏறிக்கலாம் சோபால ரொம்ப மறக்குது. வீடு தண்ணி புகுந்துடுச்சு பாருங்க. ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, கிச்சனு. கும்பகோணத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் கும்பேஸ்வரர் கோவிலுக்குள் தண்ணீர் சூழ்ந்தது. கோவிலின் முன் கோபுர வாயிலில் உள்ள நந்தி மண்டபம் அருகே தேங்கி நின்ற மழைநீரில் பக்தர்கள் நடந்து சென்றனர். சென்னையை அடுத்த தாம்பரத்தில் மேற்குவங்க மாநிலத்தை சேர்ந்த இளம்பெண்ணை பெண்கள் இருவர் சரமாரியாக தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மேடவாக்கத்தில் தங்கி பெருங்களத்தூரில் உள்ள மென்பொருள் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த இளம்பெண் மாநகர பேருந்தில் அலுவலகம் சென்று கொண்டிருந்தார். அப்போது திடீரென பக்கத்தில் குழந்தையுடன் இருந்த பெண்ணும் அவரது தாயாரும் இளம்பெண்ணை சரமாரியாக தாக்கியுள்ளனர். விசாரணையில் மேற்குவங்க இளம்பெண் தெரியாமல் குழந்தையின் காலை இடித்துவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அந்த பெண் மீது, குழந்தையுடன் வந்த பெண் மீது கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தியது தெரியவந்தது. பேசஞ்சர் இறக்கி விட்டு போறது எப்படி? சரி. சிவகாசி அரசு மருத்துவமனையில் டிவி, லேப்டாப் மற்றும் மருத்துவ கருவிகள் திருடு போய் உள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருடு போன சமயத்தில் குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் சிசிடிவி கேமராக்கள் செயலிழக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுவதால் இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் லால்குடியில் ஒரே நிகழ்ச்சி 2 முறை தொடங்கி வைக்கப்பட்ட சம்பவம் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ளனூர் கிராமத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமை காலை 9:30 மணியளவில் எம்எல்ஏ சவுந்தரபாண்டியன் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்து பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து மதியம் 1 மணிக்கு அமைச்சர் KA நேரு மீண்டும் குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இது தொடர்பான புகைப்படங்களை முகநூலில் வெளியிட்டுள்ள எம்எல்ஏ சவுந்தரபாண்டியன் ஒரே நிகழ்ச்சி 2 முறை நடைபெறுவது திருச்சி மாவட்டத்தின் நடைமுறை என்று குறிப்பிட்டுள்ளார். கும்மிடிப்பூண்டி அருகே கோவில் குடமுழுக்கின் போது சாமி தரிசனம் செய்ய வழி விடாததால் பட்டியலின மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடந்த 2002இல் வடுதலம்பேடில் உள்ள எட்டியம்மன் கோவிலில் பட்டியலின மக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் கோயிலுக்கு சீல் வைக்கப்பட்டது. இதையடுத்து 22 ஆண்டுகளுக்கு பின் நடைபெற்ற கோவில் குடமுழுக்கில் பங்கேற்க சென்ற பட்டியலின மக்களை பட்டா வழிபாதை என கூறி மாற்று சமூகத்தினர் அனுமதிக்காததால் பரபரப்பு ஏற்பட்டது. பட்டியலின மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட நிலையில் கோயிலை மூடி வருவாய்த்துறையினர் சீல் வைத்தனர்.
பாளையத்தில் குடிநீர் மற்றும் சாலை வசதிகள் சரிவர செய்து தரப்படவில்லை. இந்த திட்டத்திற்காக ஏற்கனவே நிதி ஒதுக்கிய நிலையில் வார்டு உறுப்பினர்கள் கையெழுத்திடவில்லை. இதனைத் தொடர்ந்து செங்கோடம்பாளையத்தை சேர்ந்த பட்டியலின மக்கள் சம்பந்தப்பட்ட வார்டு உறுப்பினரான தீபாவிடம் சென்று பேசியுள்ளார். இதில் ஆத்திரமடைந்த தீபா பட்டியலின மக்களை அவர்களின் சமூகத்தின் பெயரை குறிப்பிட்டு திட்டியுள்ளார். அதிர்ச்சியான ஊர் மக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தாம்பரத்தில் விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தை அசால்ட்டாக திருடி செல்லும் தொப்பி திருடனின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. தாம்பரம் சேலையூர் பகுதியைச் சேர்ந்த பிரபு என்பவர்தான் வசித்து வரும் அடுக்குமாடி குடியிருப்பின் கீழ் நிறுத்தியிருந்த இருசக்கர வாகனத்தை தொப்பி அணிந்திருந்த திருடன் அசால்ட்டாக திருடி சென்றார். வெளியே எடுத்து செல்லும் வழியில் உள்ள ஒரு கேமராவை உடைத்துவிட்டு அவர் திருடி சென்றுள்ளார். அப்போது சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ள நிலையில் அந்த தொப்பி திருடனை போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர். ஜம்மு காஷ்மீரில் விரைவாக தேர்தல் நடத்த உறுதி பூண்டுள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு தேர்தல் நடத்துவது தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தலைமையிலான குழு 2 நாட்களாக ஆய்வு மேற்கொண்டது. பலதரப்பட்ட ஆலோசனைகளுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராஜீவ்குமார், மக்களவைத் தேர்தலில் காஷ்மீர் வாக்காளர்களின் பங்களிப்பு பாராட்டக்கூடியது என்றார். இத்தனை ஆண்டுகளாக நடைபெறாத தேர்தலை நடத்த முடியும் என்று மக்கள் நிரூபித்து காட்டியதாகவும் அவர் குறிப்பிட்டார். சென்னையிலிருந்து திருவனந்தபுரம் சென்ற நடிகைகளான குஷ்பு, சுஹாசினி, மீனா, ஸ்ரீபிரியா மற்றும் ராஜ்குமார் சேதுபதி உள்ளிட்டோர் கேரள முதல்வர் பினராயி விஜயனை நேரில் சந்தித்தனர். வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவால் நிகழ்ந்த உயிரிழப்பிற்காக தங்கள் வருத்தங்களை தெரிவித்துக் கொண்டு தமிழ் திரையுலகினர் சார்பில் 1 கோடி ரூபாயை வழங்கினர். சிங்காநல்லூர் அருகே திருச்சி சாலையில் உள்ள நடிகை ரம்பாவிற்கு சொந்தமான மேஜிக் ஹோம் நிறுவனத்தின் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் நடிகை ரம்பா மற்றும் அவரது கணவர் இந்திரகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்தியா முழுக்க இதேபோன்று 30 கிளைகள் திறப்பதற்கான திட்டம் இருப்பதாகவும் நடிகை ரம்பா தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ் படங்களில் தற்போது தனக்கு ஏற்றது போன்ற கதைகள் அமைவது இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் இந்தியா இடையேயான விமான சேவையை ஏர் இந்தியா நிறுவனம் சஸ்பெண்ட் செய்துள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் போருக்கு இடையே இஸ்ரேல் மீது ஈரானும் தாக்குதல் நடத்தப்படும் என்று அறிவித்துள்ளதால் பதற்றம் தீவிரமடைந்துள்ளது. இதனையடுத்து இஸ்ரேலின் டெல் அவீவ் நகரத்தில் இருந்து இந்தியாவுக்கு இயக்கப்படும் தங்களது சேவைகளை மறு உத்தரவு வரும் வரை சஸ்பெண்ட் செய்வதாக ஏர் இந்தியா தெரிவித்துள்ளது. முன்பதிவு செய்த பயணிகளுக்கு முழு பணத்தையும் திருப்பித் தருவதாகவும் விருந்தினர்கள் மற்றும் பணியாளர்களின் பாதுகாப்பே முதன்மையான முன்னுரிமை என்றும் ஏர் இந்தியா தெரிவித்துள்ளது.